ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய் பார்வதிக்கு ஒரு மாசான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க போய் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து திவாகர். ஸோ திவாகரை வந்து போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. காரணம் என்னென்னா வாயை விட்ட விஷயங்கள். ஏன்னா திவாகர் இது முன்னாடிலாம் இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கவே மாட்டார். கொஞ்சம் தான் வந்துட்டு அதை அங்கேயே ஆன் த ஸ்பாட்லேயே வந்து ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசுவார். நான் உங்களுக்கு கேட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு சம்பவத்துக்காகவே வந்துட்டு செஞ்சுருக்காங்க. என்னென்னா உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குதுன்னு கேட்டிருப்பார். அது ஒரு பெரிய இஷ்யூ வச்சு சபரியெல்லாம் வந்து உள்ளே பூந்து செம்மையாக கத்திருப்பார். என் தங்கச்சி இப்படி பேசினா நான் கண்டிப்பாக உள்ளே வருவேன் அப்படின்லாம் பேசியிருப்பார். பயங்கர பிரச்சனையாக போயிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் இப்போ வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 சாட்டர்டே எபிசோடில் வந்திருக்கு. விஜய் சேதுபதி அதை வந்து கேட்குறாரு, போட்டு பொழக்கிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ தேவையான விஷயங்கள் தான். ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே இவர் தான் நடிப்பு அரக்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் சகிச்சிப்பாங்க, நான் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் யாரையாவது கை காமிச்சிட்டா அவங்கள வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கமருதீனை சொல்கிறாரு, கானா வினத்தை சொல்கிறாரு, இவங்களும் தூக்கிடுவாங்க, நீ சீக்கிரம் போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அது காரணம்னா அவர் மைண்டுக்குள்ளே அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் அவருக்கு இப்படி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்துட்டு ஒரு சில பேர் மனுஷனாகவே ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அதனால் சான்ஸ் கிடைக்கும்போது இந்த மாதிரி அவங்க கலாய்க்கும் போது இந்த மாதிரி ஏதாவது பேசிடுறாரு. ஆனால் இது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்தார் விஜய் பார்வதிக்கிட்ட. தராதரம் அப்படின்னா தகுதியற்ற வார்த்தைகள், தரமற்ற வார்த்தைகள், அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். என்னை திடீர்னு வா போன்னு பேசுது, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல், அதனால தான் நான் அதை சொன்னேன். மற்றபடி இவங்க ஏதோ புதுசாக ஒரு அர்த்தத்தை வச்சா நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இது நீங்கள் இப்படி தான் நினச்சி சொன்னீங்கன்னு ஏதாவது தெரியுமா பாஸ்? அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி போட்டு பொலவலும் பொழக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நல்ல விஷயந்தான். ஏன்னா அன்றைக்கி அந்த யாராந்தா பையன் டாஸ்கில் ரொம்ப ஒஸ்ட்டு பேசினே இருக்கார், வாயிலேருந்து எச்சி தெரிக்குது. ஆப்போசிட்டில் எவனா இருந்தானா அவ்வளோதான் பொழுது கொடையை வச்சு தான் பேசணும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரே சாரல் மழையாகவே இருந்துச்சு. அவ்வளோ ஆக்ரோஷத்தில் இருந்தார். ஸோ ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.